அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, என்னது கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஏப்பா, என்ன பண்ண? நீ என்ன பண்ண சொன்னியோ அதைத்தான் பண்ணியிருக்கேன். ஏயா, நான் உன்கிட்ட கொடுத்தது டம்மி துப்பாக்கியாச்சே. துப்பாக்கி வெடிக்கலை. அதனால் பக்கத்தில் இருந்த பூச்சாடி எடுத்துட்டு அவன் மண்டையில் ஒரே போடா போட்டுட்டேன். ஒரு பேச்சுக்கு டெஸ்ட் பண்ணுனா இவன் என்னடானா பொண்டாட்டியவே போட்டு தள்ளிட்டான் ஐயா. போட்டு தள்ள சொல்லிட்டு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கேயோ இருந்த என்ன ஆள் வச்சு கூப்பிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுத்து, அதுவும் என் பொண்டாட்டியையே என் கையால் நீ சுட சொல்லியிருப்ப. அப்படி என்ன இது பெரிய புடலங்கா வேலை? உன்னை இதே மாதிரி செய்ய சொன்னா நீ செய்வியா? காவு கொடுத்து வேலையில் செய்கிறதுக்கு இது என்ன வேண்டுதலா? உனக்கு பிடிச்சா ஓகே சொல்லியிருக்கணும், இல்லைன்னா என்னை திருப்பி அனுப்பியிருக்கணும். லட்சியம்னு சொன்னானே ஐயா, அதனால தானே ஐயா டம்மி துப்பாக்கியை கொடுத்தோம். இப்போ அப்படியே நம்மளை திருப்பிக்கிட்டானே ஐயா. பக்கத்தில் வர்றான், பயங்கர கோபத்தில் இருக்கானே ஐயா. எப்பா, நான் உன்னை டம்மி துப்பாக்கி தான்பா கொடுத்து சுட சொன்னேன். நீ இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னை எதுவும் செஞ்சிடாதப்பா, விட்டுருப்பா. என்ன பயந்துட்டியா? இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சியா? அதான் இல்லை. என்னது இல்லையா? அட நன்னாரி நாரப்பயலே, கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிதுக்கிட்டானே ஐயா. ஆனால் எதுக்காக நீ இப்போ இப்படியெல்லாம் வசனம் பேசுன? ரொம்ப நாளாக எனக்கு வசனம் பேசணும்னு ஆசை. அதான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன். எப்படி, நல்லா ரியலாகவே இருந்ததா? ஐயா, நீ டைலாக் பேசுகிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அது போகட்டும். என்னது போகட்டுமா? நீ பயமுறுத்துனது என்னை விட்டு போகிறதுக்கே 1 மாதம் ஆகும் போல இருக்கேய்யா. வேற நான் எப்படி கேட்பேன்னு நீ இன்னும் என்ன கேட்கவே இல்லையே. இன்னும் அது வேற இருக்கா? சரி, வேற எப்படிப்பா கேட்ப? அட பாவி, நான் என்ன பப்பாவா? டம்மி துப்பாக்கியை கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க. எதுக்குடா அப்படி செஞ்ச? இப்படித்தான் கேட்டிருப்பேன். பதிலுக்கு நான் எப்படி கேட்பேன்னு தெரியுமா? ஏண்டா வெங்கப்பயலே, டெஸ்ட் பண்ண டம்மி துப்பாக்கி கொடுத்தா அந்த துப்பாக்கி வெடிக்கலன்னு தெரிஞ்சும் பக்கத்தில் இருந்த பூஜாடியை எடுத்து அடித்து 8 பிள்ளைங்களோட மம்மியை போட்டு தள்ளிட்டியடா. இப்போ கொலைக்கேசில் யார் உள்ளே போகிறது? இப்படித்தான் கேட்டிருப்பேன். போதுமா? 2 பேரும் தான் போகணும். என்னது 2 பேருமே வா? ஆஹா, டெஸ்ட் வச்சது கொலைக்கேசில் வந்து முடிஞ்சிருச்சு ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.